பன்முக ஆளுமை கொண்ட அரவிந்தனை பற்றி எழுத்தாளர் ஜோடி குருசு அவர்களை பேசுவதற்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு நீங்கள் இங்கே இருக்கவங்கள போல அரவிந்தனோட பெரிய பழக்கம் இல்லை. ஆனால் 2-3 முறை நான் அவரை சந்திச்சிருக்கேன் காலச்சூடு அலுவலகத்தில். அதுபோல் அந்த கொற்கை நாவலுக்கு அவர் முன்னுரை எழுதியிருக்காரு. அப்போ அவரை நான் பார்த்ததே இல்லை. அவர் இப்படி ஒருத்தர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டு அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவர் தான் அரவிந்தன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா முதல்ல அவர் இவர் தான் அரவிந்தன் இப்படி தான் இருப்பார், அவர் நம்முடைய நாவலுக்கு முன்னுரை எழுதுறாரு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு 8 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் காலச்சூரில் ஒரு இன்டர்வியூக்காண்டி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் அண்ணா இருக்கு. அந்த நேரமும் அவரை நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், அவ்வளோதான். இந்த சம்பவம் நடக்கும்போது அவர் இறந்த அன்னைக்கு காலையில் நான் எங்கள் ஊர் பக்கம் ஒரு தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி அரவிந்தன் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க. என்னையா உண்மையாக சொல்கிறேன்? எனக்கு அதை கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. உண்மையாக சொல்கிறீங்க? என்னடா? சரி, அப்போ நான் கிளம்பி நான் வாரேன் அப்படின்னு. திருப்ப கொஞ்சம் பொறுங்க, நான் திருப்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில நான் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ ஒரு தோட்டக்காட்டில் இருக்கோம்னா நம்ம அதுக்கு உண்டான உடல் அந்த உடைகளோடு இருப்போம். ஒரு துண்டும் ஒரு சாரமும் கட்டிக்கிட்டு நாங்கள் தண்ணி விளைவிட்டு இருந்தேன். அப்போ நான் இப்படி கிளம்பி போகலாமே அப்படிங்கிறக்காண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துட்டு கிளம்பி வரலாம் அப்படின்னா திருப்ப அழைத்த நபர் சொன்னார், இல்லை, அவசரமாக அவருடைய உடல் சென்னை கொண்டு போகப்படணும், அதனால் இங்கே நாகர்கோவிலில் தாமதிப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை, அதனால் நீங்கள் வர்றதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது, நீங்கள் அவருடைய உடலை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மணி நேரத்தில் வந்தால் கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு. அப்படி தான் நடந்ததாக பிறகும் சொன்னாங்க. அதாவது மிக விரைவாக அது சென்னைக்கு கொண்டு வரப்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்துச்சு. ஆனால் பெரிய அளவு ஒரு நட்பு ரீதியான ஒரு பழக்கம் எனக்கு அரவிந்தனுக்கு இல்லை என்றாலும் கூட ஒரு முறை நான் அவரோட தொலைபேசியில் பேசியிருக்கேன், அலைபேசியில் பேசியிருக்கேன். ஒரு முறை என்னை அண்ணா நகரில் எங்கள் வீட்டில் ஒரு நேர்காணல் செய்கிறதுக்காண்டி வந்திருந்தார். அந்த குறுகிய மிக சில அந்த சந்திப்புகளில் ஒரு என்ன தாக்கம் இருக்கோ தெரில, பட் அவருடைய இறப்பு என்னை பெரிய வாதனைக்கு உள்ளாக்கிச்சு. ரொம்ப மனம் வருத்தப்பட்டேன். அது ஏன் வருத்தப்பட்டேன்னு எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப வாதிச்சிச்சு. திடீர்னு போயிட்டார, இவர் நம்மளை விட சின்னவரா பெரியவரான்னு தெரியலையே. ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய உறவை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டு அவர்கிட்ட எனக்கு பெரிய பழக்கம் இல்லை, இருந்தாலும் கூட ஒரு நெருங்கிய ஒரு உறவினரை இழந்தது போல, ஒரு தம்பியை ஒரு அண்ணனை இழந்தது போல ஒரு 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 உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. அந்த உணர்வின் அடிப்படையில் தான் நான் எனக்கு பாலமுருகனுடைய வாட்ஸ்அப்பில் தான் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. அப்படியே நான் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருந்தேன். சரி, எப்படியாவது நம்ம போயிடுவோம், அன்றைக்கி கண்டிப்பாக போய் அந்த நிகழ்வில் கலந்துக்கிறோம், நம்மை விட்டு பிரிந்த அந்த ஆன்மாவுக்கு செய்யக்கூடிய ஒரு அஞ்சலியாக இருக்கட்டும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் நான் வந்தேன். அவருடைய ஒரு சில பதிவுகளை நான் படிச்சிருக்கேன். அதுபோக பேசும்போதெல்லாம் ஒரு இந்த கருத்து உடன்பாடோ முரண்பாடோ எல்லாம் வரவே இல்லை. எனக்கு அந்த மாதிரியான ஒரு உரையாடல்களுக்குள்ள நாங்கள் போகவே இல்லை. அப்படி ஆனாலும் மனசை ஏதோ பிழியக்கூடியதாக அவருடைய இறப்பு எனக்கு இருந்துச்சு. அந்த இறப்பில் நான் ரொம்ப மனம் வருந்துறேன். அவருடைய குடும்பத்துக்கும் நட்புகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக பிரேமா ரேவதி. அனைவருக்கும் வணக்கம். நான் அரவிந்தனோட இறப்பு எல்லாருக்கும் மாதிரி எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அன்னைக்கு நான்
போய் பார்க்க முடியல, அதனால இங்கே வந்தேன். சில விஷயங்கள் மட்டும் பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவருடைய எழுத்துக்களை நான் நிறையா வாசித்ததே இல்லை. அந்த குற்ற உணர்வு எனக்கு இருக்குது. நான் வந்து ஒரு எழுத்தாளராக என்னை நினைக்கல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நான் எழுதியிருக்கேன்னா அதில் பெரும்பாலானவை வந்து அரவிந்தனால தான் நான் எழுதினேன். அவருக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. தமிழ் இலக்கிய உலகில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கிற, அதை பற்றி தரவுகள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க ஒரு இன்டெலிஜென்ட்டான கான்வர்சேஷன் செய்யக்கூடியவர்கள் மிக குறைவு. ஒருவேளை நான் சந்திக்கலையானு எனக்கு தெரில, நான் சந்தித்தவங்கள ரொம்ப குறைவு. அரவிந்தன் ஹேட் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் எவ்ரிதிங். எல்லாத்த விட அதிகமாக அவருக்கு எழுதுகிறவங்க மேலே, எழுதுகிற ஆற்றல் இருக்குதுன்னு அவர் நம்பினவங்க மேலே நிறைய ஆர்வம் இருந்தது. இல்லைனா ரொம்ப கயாட்டிக்கான எதுலையுமே அதை எழுத்த ஒரு பெருசாக என்னோட முக்கியமான பணியாக நினைக்காத என்னையெல்லாம் அவர் தொடர்ந்து அவர் என்னை எழுத சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். எழுதுறதுக்கான விஷயங்கள் எது எனக்கு எழுதுறதுக்கு பிடிக்குன்றத தெரிஞ்சு வச்சு அவர் என்னை கேட்டார். நான் ரொம்ப எழுதினதில்லை, ஆனால் அந்த மாதிரி ஒரு நபர் பின்னணியிலே இருக்கிறது, எல்லாரையும் வந்து ஒளிர செய்வதற்காக பின்னணியில் இருக்கிற மனிதர்கள் வந்து ரொம்ப அரிதானவர்கள் நான் நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப பெரிய சுய நம்பிக்கை வேணும். தன்னை மொழிப்பை முன்னிறுத்திக்காமல் வெளிச்சத்தில் தன்னை பற்றின ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு கம்போஷர் அவருக்கு இருந்தது, ஒரு நிதானம் அவருக்கு இருந்தது. அதனால தான் அவரால் வந்து மிச்ச பேரை வந்து முன்வைக்கிறவரா அப்படி தான் என்னால் நினைவு கூற முடியுது. ஹேட் அ கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். எதை பற்றி வேணால் ரொம்ப நேரம் அவரோட பேச முடியும். பெண்களோட வந்து ஒரு பெரிய சென்டிமெண்டலாக இல்லாத, இல்லைனா பேட்ரனைசிங்காக இல்லாத, ஒரு சாதாரணமான, நான் என்னோட பெண் தோழிகளோட பேசுகிற மாதிரி என்னால் அரவிந்தன் கூட பேச முடியும். அந்த மாதிரி நிறைய பேர் பற்றி சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஈவன் பாசிட்டிவாக பேசுகிறவங்க கூட ஒரு மஷியான ஒரு இது வரும். அந்த மாதிரி அவருக்கு கிடையவே கிடையாது. ஒரு ஹாப்பி பர்சன். அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன், அந்த மெமரிஸ் எல்லாமே. அப்போ நான் கொஞ்ச காலம் நெருங்கி பழகின போது சைத்தன்யாலாம் சின்ன பையன். அவங்க வீட்டு சூழல், அதை அவர் அணுகின விதம், அவருக்கும் ஸ்ரீதேவிக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் எல்லாருமே அங்கே பேச முடிஞ்சது. அண்ட் ஹிந்துவில் அவர் இருக்கும்போது அவர் தேடி எப்படி எல்லாரையும் எழுத வச்சார், எத்தனை விஷயங்களை வந்து முன்னணிப்படுத்தினார். அவருக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன்ஸ் எல்லாம் அவருக்கு சொல்லுவேன். அவர் அப்படியே சிரிச்சுட்டே கேட்டுட்டு, இப்படி நீங்கள் பார்க்கலாம் இதை ரேவதி அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு அவர் சுந்தரராமசாமி மேலே ரொம்ப க்ளோஸ்லாம் இல்லை, ஆனால் அவர் இறந்து போன சமயத்தில் வந்து அவர் எழுத்தாளர் ஜெயமோகன், அவரையும் நான் ரொம்ப எனக்கு க்ளோஸ் இல்லை. அவர் வந்து ஒரு ஒபிச்சுவரி எழுதினார். அது நிறைய பேரை கடுமையாக பாதிச்சுது. அப்போ வந்து அரவிந்தனும் நானும் எங்கேயோ ட்ராவல் பண்ணுறோன்னு நினைக்கிறேன், எனக்கு இடம் கூட ஞாபகம் இல்லை. அப்போ வந்து சுந்தரராமசாமி மேலே பெரிய அன்பு கொண்ட அரவிந்தன் வந்து நிச்சயமாக அதை படித்து கொஞ்சம் ஊண்டாயிருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் கூட ஏன் வந்து அதை அவர் அப்படி எழுதியிருப்பார் அப்படின்னு எனக்கு விளக்குனார். எனக்கு அவங்க ரெண்டு பேர் மேலேயுமே ரொம்ப க்ளோஸ். ஜெயமோகன் நான் ஃபாலோ பண்ணுறதில்ல, சுந்தரராமசாமி நான் படிச்சிருக்கேன், ஆனால் ரொம்ப க்ளோஸ் இல்லை. ஆனால் அரவிந்தனுக்கு வந்து அந்த தன்மை இருந்தது. அவரை கடுமையாக பாதித்த, கிட்டத்தட்ட எதிர்கருத்தான ஒரு கருத்தை கூட ஒரேடியாக எல்லாரும் திட்டுற இடத்துல வந்து அதற்கான ஒரு நியாயத்தை பேசுகிறவரா அவர் இருந்தார். அப்படி இருக்க வேண்டிய தேவை இல்லை. அது ரொம்ப உள்ளார்ந்த அறம் சார்ந்த ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ரொம்ப குற்ற உணர்வாக எனக்கு இருக்குது. அவர் எல்லாருடைய எழுத்துக்கும் வாசிப்புக்கும் செஞ்ச பங்களிப்பை வந்து அவருடைய எழுத்து மேலே நம்ம செயலியோ, இன்னும் அவரை வந்து நம்ம வந்து வேல்யூ பண்ணி அந்த ஒரு நட்பை வந்து ஒரு நட்பு கரத்தை அவர் எனக்கு நீட்டியிருந்தார். நான் வந்து அதுக்கான மரியாதையை செய்யலை அப்படிங்கிற பயங்கரமான குற்ற உணர்வு தான் எனக்கு அவர் இறந்த உடனே வந்தது. இவ்வளோ சீக்கிரம் அவர் நம்மளை விட்டு போயிருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அரவிந்தன் மாதிரி நபர்கள் வந்து அரிய மலர்கள். அவங்கள இழக்கிறது வந்து நம்ம ஒட்டுமொத்த சூழலுக்கான பேரிழப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்றைக்கும் என்னுடைய மனசில் வந்து அவர் வாழ்வார். நான் இருக்கிற வரைக்குமாவது அவருக்கு என்னுடைய இதயபூர்வமான அஞ்சலிகள். அடுத்ததாக நாகப்பன் அவர்களை அழைக்கிறோம். நண்பர்களுக்கு வணக்கம். இந்து தமிழ் திசையில் அவர் இணைப்பு ஆசிரியராக இருக்கும்போது நான் இணைய பிரிவில் பணியாற்றி கொண்டிருந்தார். பொதுவாக ஒரு நிர்வாக படிநிலையில் இருப்பவர்கள் அடுத்த ஒரு பிரிவில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வது அல்லது அது ஊக்கமளிப்பது அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. அந்த தலையீடு அப்படிங்கிறதே இருக்காது. வேலையில்லா பட்டதாரி படம் பார்த்துட்டு அவர்கிட்ட தனுஷ் பற்றி பேசும்போது சொன்னார், இணைப்புதழில் இந்து டாக்கீஸில் அதை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு கட்டுரை எழுதி தர முடியுமா அப்படின்னு கேட்டார். இது வரைக்கும் சினிமா ரிப்போர்ட்டராக மட்டுமே இருந்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்கில் ஒரு சாதாரண ஒரு சப் எடிட்டராக நம்மளோட வேலைகள் பார்த்துட்டு இருக்கும்போது
ஒரு நடிகரை பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமானது தான். நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு தள்ளணும் அப்படிங்கிறத எந்த வார்த்தைகளும் சொல்லாமல் சாதாரணமாக ஒரு 400 வார்த்தை 500 வார்த்தை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நான் தனுஷ் குறித்த ஒரு கட்டுரை எழுதினேன். இதுவரைக்கும் எடுத்த பேட்டிகளுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு கவனமும் ஒரு மரியாதையும் அதில் வந்து கிடைச்சிது. அவர் போட்ட அந்த விதை தான் அப்புறம் தமிழ் திரையில் நாயக பிம்பம்னு வேடியப்பன் மூலமாக டிஸ்கவரி புக் பேலஸில் ஒரு புத்தகம் வர எல்லா நடிகர்களை பற்றிய கட்டுரைகளை அலசல் கட்டுரையாக விமர்சன கட்டுரையாக வர்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருந்தது. அவர் அதை சொல்லணுன்ற எந்த அவசியமே இல்லை, ஆனாலும் அவர் வந்து சொன்னார். இங்கே எல்லோருமே அவருடைய மொழி ஆளுமை படைப்புகள் இது பற்றி பேசுகிறோம். அவருடைய மிக முக்கியமான ஒரு புத்தகமாக நான் வந்து ஒரு சொல் கேளீர் புத்தகத்தை சொல்லுவேன். ஏன்னா ஒரு மொழி ஆசிரியராக இங்கே தமிழுக்கு நாம் என்ன செய்கிறோம் அல்லது என்ன செய்யணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இப்பயுமே பத்திரிகை உலகில் தொலைக்காட்சி உலகில் இன்னும் நிறைய பிழைகளோடு தவறுகளோடு தான் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம். கொலை செய்தார் அப்படின்றத ஒருத்தர் இன்னொருத்தருக்கு செய்கிறது. ஆனால் இன்றைக்கி வந்து தற்கொலை செய்தார் திருமணம் செய்தார்னு எழுதிக்கிட்டு இருக்கோம். நமக்கு நாமே செய்கிறது செய்து கொண்டாருன்னு தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒரு சொல் கேள்வியில். சுயேட்சையா அப்படின்னு எழுதும்போது நம்ம இட்டு போட்டு எழுதுறோம். அது வந்து ஒரு பொது புத்தி மேலே ஒரு கல் எறிந்திருப்பார். சுயேட்சை இட்டு போட்டு எழுதும்போது அது வந்து உரைநடையில் இருக்குது, அதுதான் சரியான ஒரு வார்த்தை சொல். சுயேட்சை அப்படிங்கிறது ஏதோ வந்து பேச்சு மொழியில் இருக்குது, அது தவறு அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். சுய இச்சை தானாக முன் வந்து போட்டியிடுவது அதுதான் சுயேட்சை அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதே மாதிரி இயல்பாக இப்போ மதன் சார் கூட சொன்னார் ஒரு ஓர்லாம் அப்படின்ட்டு. அந்த ஒரு ஓர்லேயே அந்த ஒரு எங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது வேணும்னே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோன்றதை நிறையவே சொல்லியிருப்பார். இப்போ வந்து ஒரு அழகான பெண், ஒரு வயதான பெரியவர், ஒரு பெரிய மரம், இதெல்லாம் அவர் வந்து அடிக்கோடிட்டு காட்டுறாரு. ஏன் ஒரு வயதான பெரியவர், ஒரு வயசானவர் எப்படி பெரியவராக இருக்க முடியுன்ற ஒரு கேள்வியை வந்து அதில் எழுப்பினார். ஒரு அழகான பெண், அது என்ன அழகில் 1 2ன்ற எண்ணிக்கை இருக்குது. ஒரு பெரிய மரம், பெரிய மரம்னு சொன்னாவே போதும், அதில் எதுக்கு ஒரு சேர்க்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மற்றும்ன்ற சொல்லி ஏன் வந்து தமிழில் பயன்படுத்துறதுக்கான தேவையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை அடிப்படையாக வைத்து கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் வந்து இந்து தமிழ் திசை இணையத்தில் முகநூல் மூலமாக தமிழ் அறிவோம்னு ஒரு 131 எபிசோட் நாங்கள் பண்ணியிருந்தோம். நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அவர் காலேஜோடு வந்துட்டார். அப்போ இது வந்து நூலாக்க முடியுமா அப்படின்னு கேட்டு நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு, நான் போகிற போக்கில் நிறைய விஷயங்கள் தமிழில் சொல்லியிருக்கேன், நீ இலக்கணத்தோடு சொல்லியிருக்கப்பா, ஆனால் நீ வந்து எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு 2 வருடங்களாக அவர் வந்து என்னை கேட்டுக்கிட்டே இருந்தார். அது என்னுடைய அசட்டை, என்னுடைய கவனக்குறைவு அல்லது என்னுடைய சோம்பேறித்தனம். அதனால் வந்து அந்த புக்கு உருவாகிறதுக்கான இதை நானே வந்து தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தார், காலேஜோட மூலமாக கொண்டு வரணும், நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டு. அது பலராமனுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி கடைசியாக விவாத மன்றத்தில் அவர் தொடர்ந்து இது பண்ணும்போது டிசம்பர் மாதத்தில் விவாத மன்றத்தில் வந்து நான் பேசணும், ஜீ தமிழ் நியூஸ் மூலமாக நீங்கள் வந்து பேசணும், நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நாள் முன்னாடி சொல்லுப்பா இல்லை காலையில் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னார். ஒரு தளத்தில் இன்னொருத்தரை வந்து அவர் வந்து அடையாளப்படுத்தி இது பண்ணுவார். என்னால் இன்னொரு தளத்தில் அவர் எல்லா தளங்களும் தொடர்ந்து இயங்கும்போது சரியாக பயன்படுத்த முடியவில்லை அப்படிங்கிற ஒரு மனக்குறையும் வருத்தம் வந்து எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன விபத்து நடந்ததுனால எனக்கு அதுக்கப்புறம் என்னை வந்து அவரால் பயன்படுத்த முடியல, என்னை தொடர்ந்து வந்து விவாத மன்றத்தில் வந்து அவரை பயன்படுத்த முடியல. இதையெல்லாம் கடந்து பார்க்கும்போது ஒருத்தர் எந்த வழிகாட்டுதலும் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு ஆசிரியராக, ஒரு நிர்வாக படிநிலையில் உச்சம் பெற்ற ஒரு சீனியராக இருக்கும்போது யாருக்குமே ஏதோ ஒரு முரண் வந்து வந்துடும். ஒரு இடத்துல வேலை செய்யும்போது அது முரணோ அல்லது நெருடலோ அல்லது ஏதோ ஒரு சின்ன சிக்கலோ ஏதோ ஒரு கசப்புணர்வோ வந்துடும். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பிம்பம் நொறுங்காமல் ஒரே மாதிரி எப்போ என்னைக்கு பார்த்தோமோ அதே மாதிரியான ஒரு பிம்பத்தோடும் அதே அரவணைப்போடும் அன்போடும் அதே வழிகாட்டலோடும் ஒரு மனிதர் இருக்கிறாரு, ஒரு மனிதர் வந்து இருந்தார், அவர் கடைசி வரைக்கும் ஆளுமையாகவே இருந்தார், எந்த ஒரு சின்ன சிக்கலையோ நெருடலையோ பிணக்கையோ உருவாக்காத அளவிற்கு அவர் வந்து வழிகாட்டுகிற ஒரு தலைவராக இருந்தார் அப்படின்னு சொன்னால் அதை அரவிந்தன் சாரை என்னுடைய வாழ்க்கையில் சொல்லலாம். நிறைய பழகுவதற்கான வாய்ப்பு வந்து இந்து தமிழ் திசை மூலமாக கிடைச்சிது. அதற்கு அடுத்தடுத்த காலகட்டங்களையும் இந்த புத்தக கண்காட்சி மூலமாக பேசுகிறது, அவருடைய புத்தகங்களை வந்து மதிப்புரை செய்கிறது, ஒரு எழுத்துலேருந்து காட்சிக்கு போகும்போது நமக்கு இருக்கிற சில தயக்கங்களை உடைக்கிறது. இல்லைப்பா உனக்கு வந்துடுது, எழுதுறது தாண்டி நீ காட்சியில் வர்றது வந்து ரொம்ப முக்கியம், அது உனக்கு அந்த தோரணை வந்து வந்துடுது, நீ வந்து கவலைப்படாமல் அது வந்து தைரியமாக பண்ணலாம்னு சொன்னது. முதலாக காலச்சுவடு புத்தகங்கள் மூலமாக தான் என்னுடைய மதிப்புரையை காட்சி வழியாக கொடுத்தது, அதற்கான புத்தகங்களை கொடுத்தது. இந்த புக்கு பண்ணுங்க நல்லாயிருக்கும், இந்த புக்கு படிங்க நல்லாயிருக்குன்னு சொன்னது. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும்
வேற ஒரு அலுவலகத்துக்கு போனாலும் வேற ஒரு இடத்துல இருந்தாலும் தொடர்ந்து வழிகாட்டுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான வேலையாக அவர் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். அவருடைய மறைவு, அவருடைய இழப்பு அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் எனக்கும் மிகப்பெரிய ஒரு துயரத்தை கொடுக்கிறது. கோபால் அவருக்கு வந்து பெறாத பிள்ளை. அவருடைய பணிகளை வந்து அவர் தொடர்ந்து அவர் பண்ண வேண்டிய பணிகளை வந்து கோபால் செய்வார்ன்ற நம்பிக்கையோட எல்லோருக்கும் நன்றி.